வணக்கம் நண்பர்களே, DrSJ HotTvக்கு வரவேற்கின்றேன். வாசனைவே என்னால் தாங்கிக்க முடியல, ஒரு குறிப்பிட்ட வாசனை வந்த உடனே மூக்கில் நீர் வடிதல் இருக்கிறது அப்படின்ற நபர்கள், அலர்ஜி ஆஸ்துமா மாதிரி இருப்பவர்கள், குறிப்பாக ஏற்கனவே இரைப்பை புண் அல்சருக்காக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த அலர்ஜி ஆஸ்துமாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியல. குறிப்பாக இந்த அலர்ஜி ஒரு குறிப்பிட்ட ஸ்மெல்லுக்கோ புகைக்கோ டஸ்ட்டுக்கோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அது என்ன ஓவர் கம் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இயற்கையாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அடிக்கடி தும்மல் மற்றும் குறிப்பிட்ட பொருளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, குறிப்பிட்ட விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, குறிப்பாக வாசனை மற்றும் காற்றில் இருக்கக்கூடிய புகை மற்றும் தூசுகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அந்த ரெஸ்பான்ஸ் காரணமாக தொடர் தும்மல், மூக்கு ஒழுகல், இந்த மாதிரி பிரச்சனை, மூக்கு அடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனை, இதை தான் நம்ம அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஏற்கனவே அல்சர் பிரச்சனை இருக்கின்ற ஒரு நபர் சிகிச்சை எடுக்கிறாரு, முறையான ஒரு நேச்சுரோபதி கோர்ஸை ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு பக்காவாக இப்போ எனக்கு பழைய வயிறு வலியில் நெஞ்செரிச்சல் கிடையாது, வயிறு உப்புசம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் எந்த சிகிச்சைகளும் உங்களுடைய சிகிச்சை எல்லாமே நான் நிறுத்திட்டேன். ஆனால் இப்போது எனக்கு இந்த கிளைமேட் மாறினதுக்கப்புறம் தொடர் தும்மல் இருக்குது. குறிப்பாக என்னோடய வேலை, நான் செய்கிற வேலை அந்த குறிப்பிட்ட வாசனை வந்துகிட்டே இருக்கும். இந்த வாசனை காரணமாக எனக்கு தொடர் தும்மல் இருக்குது, மூக்கொழுகல் இருக்குது. இப்போ நான் அலர்ஜி பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு இந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் இந்த கேள்வியோடு இருந்தீங்க அப்படின்னா, நம்பர் 1, ஒன்ஸ் இரைப்பை புண் மற்றும் இந்த எந்த விதமான ஜீரண மண்டல அல்சராக இருந்தாலும் சரியானதுக்கு அப்புறமா மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அனாவசியமான மருந்துகளை தவிர்ப்பது நல்லது. அப்படி அனாவசியமான மருந்துகள் அனாவசியம் தேவைக்கு தான் நம்ம எடுப்போம். இருந்தாலும் மருந்துக்கு மாற்றாக வேறு ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணணும் எப்போவுமே இரைப்பை புண் இருக்கிறவங்க. எனவே அவருக்கு அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஸ்மெல் வந்தால் தான் உங்களுக்கு மூக்கில் நீர் வடிதல் தும்மல் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்மெல்லை அந்த சூழல்லே நீங்கள் இருந்தாலும் ஸ்மெல் உங்கள்கிட்ட இருந்தால் கூட உங்கள் மூக்கு அந்த ஸ்மெல்லை உணராமல் இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது உங்களுடைய பாடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெஸ், உங்கள் பாடி ஆர்டர், உங்கள் உடம்புக்கான ஸ்மெல்லுன்னு இருக்கும், இது உள்ள ஏதாவது ஒரு பொருளை வைத்து இந்த ஸ்மெல்லு மூக்கில் உரைக்காமல் ஏமாற்ற முடியும். இது ஒரு ஏமாத்துகிற வேலை தான். என்ன அப்படின்னா, மூக்கு நிறைய வேலை செய்யுது, ஹைப்பர் ரியாக்ட் பண்ணுது, அதை நம்ம குறைக்கிறோம். இப்போ ஒரு பெயிண்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பெயிண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கனமான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்காக அந்த ஸ்மெல்லை நுகர்ந்த உடனே ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்காக ஒரு வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக முடியாது. அல்லது ஒரு கோல்ட் ஸ்மித்தாக இருக்கிறாரு, ஒரு ஜுவல்ஸ் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இது வரும். அது வெள்ளி மற்ற பாத்திரங்கள் செய்கிறது, இந்த மாதிரி சில கெமிக்கல் ரிலேட்டடாக புகையில், ஃபயரில், வெல்டிங், இந்த மாதிரி வேலைகள், தறி மில்லில் இங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க, ஏன் மேஷின் ஒர்க், அந்த சிமெண்ட்டுலேருந்து வரக்கூடிய புகை அப்படின்னு இவை எல்லாமே மூக்குக்குள்ளே போனோன்னே ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதை நோயாக கன்சிடர் பண்ணி போய் மருந்து சாப்பிடக்கூடாது. எனக்கு அலர்ஜி இருக்குங்க அப்படின்னு சொல்லி போய் அலர்ஜி மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டிய அந்த முறையே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன் அப்படின்னா, இது அலர்ஜி கிடையாது, நார்மலாக ரெஸ்பான்ஸ் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா புகைன்றது நல்லது கிடையாது. அந்த புகை உள்ளே போச்சு அப்படின்னா என்னோடய நுரையீரலை காப்பாற்றிக்கிறதுக்காக என் மூக்கு நீரை வடித்து நிறைய தும்மலை உண்டு பண்ணி அந்த புகை நுரையீரலில் போய் சென்று சேராமல் வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. எனவே அதை ஒரு அலர்ஜின்னு நினச்சிட்டு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது ப்ராப்ளமாக இருக்கும். அது எப்போ பாரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தால் அப்போ மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். பட் அதற்கு முன்னாடி இந்த புகை ஸ்மெல்லை ஏமாத்துறதுக்கு, மூக்கை ஏமாத்துறதுக்கு பண்ணக்கூடியதில் முக்கியமாக நம்ம உடம்பில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது உங்கள் ட்ரெஸ், துணி, அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற சோப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளில் ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் அளவுக்கு ஒரு சின்ன துணி கட் பண்ணி அதை மூக்கு மேலே வச்சு அது மேலே ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது மூக்கை ஏமாற்ற முடியும். என்ன தான் ஒரு ஹார்ட் ஸ்மெல் வந்தால் கூட உங்களோட பாடி ஸ்மெல் மட்டும் உங்கள் மூக்குக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா, அல்லது நீங்கள் ஏதாவது உங்கள் ஒத்து பயன்படுத்துகிற பொருளோட வாசனை மட்டும் மூக்கில் உங்கள் மூளைக்கு உரைக்குது அப்படின்னா, இந்த பெயிண்ட்டோ அல்லது அந்த ஃபயர்லேருந்து வரக்கூடிய புகை வேறு எதுவாக இருந்தாலும் பொதுவாக மூளைக்கு இந்த நரம்புகளுக்கு சென்ஸ் பண்ணாது. அப்போ உங்களுக்கு தொந்தரவு குறைவாக இருக்கும். சுத்தமாக குணமாயிருன்னு சொல்ல மாட்டேன், பட் பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதில் பங்கு வகிக்கும். இம்யூனிட்டி சீர்குலைக்கக்கூடிய வெள்ளை உணவுகளை தவிர்க்கிறது, ஹோட்டல் ஃபுட்ஸை தவிர்க்கிறது, அன்டைமுக்கு தூங்குறது, சரியான நேரத்துக்கு சாப்பிடாதது, இதெல்லாம் நம்ம இம்யூனிட்டி ஆல்டர் பண்ணக்கூடியது.
ஆட்டோ இம்யூன் டிஸார்டருக்கான மிக முக்கியமான காரணிகளில் நம்மளுடைய வாழ்க்கை முறை அமையும். அது நமக்கு நேரடியாக நான் நிறைய பேர்த்திட்ட பார்த்துருக்குறோம். எனவே அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது, அதெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனவே அல்சர் சரியாகிறதே பெரிய விஷயம். அதை மீண்டும் வர மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மருந்து எடுத்து அல்சர் மீண்டும் வர வச்சிடாதீங்க யாரும். இருக்கிற சிம்டம்ஸ், சிகிச்சை போன்றவற்றெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு முறை மருத்துவமாக செய்துக்கிறது நல்லது. அதுக்கு மிஞ்சி இருக்குது அப்படின்னா சித்த ஆயுர்வேத மருத்துவ நேச்சுரோபதிஸ்ட் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. எனவே ஏற்கனவே நம்ம சேனலில் அலர்ஜி, ஆஸ்மா சம்பந்தமாக நிறைய இயற்கை மருத்துவ பதிவுகளும் பதிவிட்டுருக்குறோம், போய் பாருங்கள். இந்த பதிவு ஒரு ட்ரிக்கு தான் இது. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.